பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆமென். பிரைஸ் காட். ஒரு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுடைய பாதுகாப்பை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம், எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேனே. தேவ பிள்ளைகளே, தயவு செய்து அந்த வார்த்தைகளை நிறுத்துங்கள். நீங்கள் அனாதைகள் அல்ல. நீங்கள் சோத்திரம் யாரும் இல்லாத கைவிடப்பட்டவர்கள் அல்ல. உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான கூட்டத்தை உடைய தேவ தூதர்களை அப்பா பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. எப்பொழுதும் உங்களோடு தேவ தூதர்களின் கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஒரு பலத்த சேனை என்னை சுற்றிலும் பாதுகாப்பாய் எனக்கு இருக்கிறது. அநேக நேரத்தில் இது எனக்கு தெரியாததுனால தான் நான் புலம்புவதுண்டு, வேதனைப்படுவதுண்டு. எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாரு இல்லை, எனக்கு வழக்காடுவதற்கு யாரு இல்லை, எனக்கு பாதுகாப்பு ஒண்ணு இல்லை. இன்றைக்கும் பாதுகாப்புக்காக ஒரு என்னை சுற்றிலும் ஒரு சர்க்கிள் ஏற்படுத்துவதற்காக பல ரீதியில் நான் போராடி கொண்டிருக்கிறேன். சபையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி தேவதூதர்கள் பாதுகாக்கிறார். அவளை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நம்புங்க. பிரைஸ் காட். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆன் டைம்ல, சரியான டைம்ல கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். இங்கே எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லுகிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எலிசாவை பிடிப்பதற்கு ராணுவங்கள் அவன் வீட்டை சுற்றிலும் இருக்கிறார்கள். சோதரம் முதலாவது அதை பார்த்தது எலியாவினுடைய உதவி ஊழியக்காரன். வந்து பார்த்தவனே அவன் பயப்படுறான். அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எலியாவை பிடிக்கும் பொழுது நம்மளையும் பிடிக்க போறாங்க, நம்ம இன்னைக்கு கொலை செய்ய போறாங்க, நம்மையும் தூக்கி ஜெயில போட போறாங்க. ராஜாவுடைய கோபத்துக்கு நம்மளும் எலிசா கூட இருந்ததுனால முடிஞ்சோம், பயப்படுறான். ஆனா எலிசாவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, ரொம்ப கூலா இருக்கிறார். அத்தனை பேர் வீட்டை சுற்றிலும் ராணுவங்கள் குமிஞ்சு இருக்குது, கொஞ்சம் கூட பயம் இல்லை. காரணம், தேவனுடைய பாதுகாப்பை எலிசா அறிந்திருந்தான். நான் தனியாள் அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில நான் இல்லை. என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு என்பதை எலிசா நம்பினான், அறிக்கை செய்தான், அதை விசுவாசித்தான். இன்னும் சொல்லப்போனா அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா வேலைக்காரன், உதவி ஊழியக்காரன் அப்படி அல்ல, பயப்படுறான். உடனே எலிசா சொன்ன வார்த்தை, பயப்படாதே. உதவி ஊழியக்காரனே, நீ பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, சத்துருக்களை பார்த்து பயப்படாதிருங்கள். விரோதமாய் எழும்புகிற வல்லமையை பார்த்து பயப்படாதிருங்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது பயப்படாதிருங்கள். நீங்கள் தனியாள் அல்ல, அவனை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். அவனுடைய கூட்டத்தை காட்டிலும் பெரிய கூட்டம் எனக்கு ஒத்தாசையாய் இருக்கிறது. ராணுவங்களின் தேவன் என்னை சுற்றிலும் தன்னுடைய ராணுவங்களை வைத்து கட்டமைத்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள்.
ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். சொன்ன மாத்திரத்துல, அந்த கண்களை திறந்த மாத்திரத்துல அக்கினிமயமான குதிரைகளோடு ரதங்களை உடைய தேவ தூதர்களை அந்த மலையை சுற்றிலும் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருந்தார். ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், என்னை சுற்றிலும் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கர்த்தர் இன்றைக்கு அந்த கண்களை உனக்கு தருவாராக. கர்த்தர் அந்த கண்களை நமக்கு திறப்பாராக. என்னை சுற்றிலும் இருக்கிற தேவ பாதுகாப்பு, நான் எவ்வளவு வேல்யூபிளான ஒரு மனுஷன் அப்படிங்கிறத அந்த இடத்துலதான் ஆவியானவர் நிரூபணம் பண்ணுகிறார். எத்தனை சேனைகள் வந்தாலும், எத்தனை பொல்லாப்பு செய்கிறவர்கள் வந்தாலும், எத்தனை சதித்திட்டத்தோடு என்னை அழிப்பதற்கு வந்தாலும் நான் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரைஸ் காட். நம்புங்கள், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. குடும்பத்தை பார்த்து பயப்படாதீங்க, கையின் பிரயாசத்தை பார்த்து பயப்படாதீங்க. எத்தனை மந்திரவாதங்கள் வந்தாலும், எத்தனை அசுத்தாவியின் வல்லமைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், சபை சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன்கிட்ட இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் என்கிட்ட அதிகமான கூட்டத்தை வைத்து கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். பெரிய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் நம்புங்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீ அனாதை அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல. உங்களோடு ஆயிரமான தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோப்பு தனியா போனா ஒரு இடத்துல தலைக்கு கல் வச்சு படுத்திருக்கிறான். பைபிள்ல வாசிக்கிறோம், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் காட்சி அளித்தார்கள். அப்படின்னா ஒரு தேவதூதன், ரெண்டு தேவதூதன் இல்ல, ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள். சபையே, தேவ பிள்ளையே, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. உங்க கூட இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்கு வர்ற பிரச்சனை கம்மி, உங்களுக்கு வர்ற போராட்டம், கஷ்டம், இதெல்லாம் சின்ன சின்ன அளவு, சின்ன சர்க்கிள் தான். ஆனா உங்க கூட பலத்த ராணுவங்கள் இருக்குது. பிரைஸ் காட். கோலியாத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், தாவீது போகும்போது பயப்படவே இல்லை. சாதாரண கல் எடுத்துட்டு போனா, ஆனா அவன் கல் மேல நம்பிக்கை வைக்கல. ஸ்தோத்திரம், ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். பிரைஸ் காட். நம்புங்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த வசனத்தை மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க. எத்தனை மந்திரவாதங்கள் எனக்கு விதமாய் செய்து வைக்கப்பட்டிருந்தாலும் எங்க கூட இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லுங்கள், அக்கினியோடு உங்க கூட இருக்கிறாங்க. அக்கினி ரதங்களோடு தேவதூதர்களை கர்த்தர் சுற்றிலும் பாளையம் இறங்கி வைத்திருக்கிறார். பறந்து காக்கிற பறவையை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கைகளின் நிழலிலே உங்களை மறைக்கிறார் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. உன்னதமானவுடைய மறை உனக்கு இருக்கிறது. செட்டைகளின் நிழல் உங்களுக்கு இருக்கிறது. சுற்றிலும் தேவதூதர்களை கர்த்தர் வைத்து பாதுகாத்து இருக்கிறார். பயப்படாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீங்க, நான் கூட இருந்து வழி நடத்துவேன். இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. என் வீட்டில் ஸ்தோத்திரம், சத்துருவை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரைஸ் காட். கண்ண மூடி ஜெபிங்கள். ஸ்தோத்திரம், நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, தனியாள் கிடையாது. உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அனாதையா எனக்கு கேள்வி கேட்பதற்கு, உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே. இத்தனை பிரச்சனை நெருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை காட்டிலும் பெரிய அளவிலான தேவ தூதர்களை உனக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் கொடுத்து உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதாக. பயப்படாதீங்க. பிரைஸ் காட். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் என் ஜனங்கள் தைரியமாய் இருப்பார்களா, சத்துருவை மேற்கொள்வார்களா, சத்துரு சூழ நிற்கும் பொழுது பயப்படாமல் தைரியமாய் அவனை ஜெயிப்பார்களாக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கொஞ்சம் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.